கணேஷ், இப்போ பாமக தனித்து நின்று பெறும்போது வாக்குகள் கிடைக்கக்கூடியது, பாஜக கூட்டணின்னு வந்தா குறைஞ்சிருக்கு, அதான் ட்ராக் ரெக்கார்டா இருக்கு அப்படிங்கிறாரு. இங்க திரு தமிழ்மணி உள்ளிட்டவர்கள் எல்லோருமே சொல்றது பிஜேபி எதிர்ப்பு தான் களம் அப்படின்னு இன்னும் இருக்கும்போது அது உங்களுக்கு ஒரு கடுமையான ஒரு சூழலா இல்லையா? இந்த இடைத்தேர்தலில் நீங்க மீண்டும் ஒரு சரிவோ அல்லது வாக்கு சதவீத சரிவோ அப்படின்னா அது பெரிய 26க்கான செட்பேக்கா அது மாறாதா? இல்ல, வாய்ப்பு ஆக்சுவலா அந்த பிம்பமே தவறான பிம்பம் தான் எங்களுடைய பார்வை. ஏன்னா அதனுடைய அடிப்படையில தான் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே நாங்க நின்று களம் கண்டோம். களம் கண்ட இந்த மூன்றாவது அணி நீங்க சொல்ற அளவுக்கான பெரிய வீழ்ச்சி எல்லாம் ஒன்றும் அடைஞ்சிடல. இப்ப பல இடத்துல 2ஆம் இடம் எல்லாம் வந்திருக்கிறோம். அதிமுகவை 3வது இடம் தள்ளி நாங்க 2ஆம் இடம் வந்திருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு அணியினுடைய வளர்ச்சி தானே. அது ஒரு அணியினுடைய வளர்ச்சி என்று சொன்னாலே மக்கள் மாற்றத்தை விரும்ப ஆரம்பிக்கிறார்கள் என்றுதான் பொருள். மத்த யூகங்களுக்கு எல்லாம் நம்ம இப்ப பதில் சொல்லணும்னு சொன்னா எப்படி பதில் சொல்ல முடியும்? எனக்கு பல பேர் பேசுவதை கேட்கும் போது நகைச்சுவையா தான் இருக்கு. ஏன்னா மரியாதைக்குரிய அண்ணன் ஆமாமா அண்ணன் சொன்னதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன நடந்து நேத்து கூட எங்களுடைய உயர்நிலை குழுல என்ன நடந்தது, யார் வேட்பாளர்னு அண்ணன் இப்ப அறிவிச்சிட்டாருன்னா கூட எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்னா எல்லாம் பல விஷயங்கள் அவர் சொல்றாரு, எனக்கே தெரியாத விஷயங்கள் எல்லாம் அவர் சொல்லும் போது பார்க்கும்போது ஒரு ட்ராக் ரெக்கார்டு அவருக்கு இருக்கு. என்னன்னா திரும்ப சௌமியா அன்புமணி தான் வேட்பாளர் தருமபுரின்னு அவர் தான் சொன்னாரு. அப்ப நாங்க கூட என்னங்க நீங்க பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிடுறீங்க அப்படின்னோம். அப்ப அந்த ட்ராக் ரெக்கார்டை இப்ப நம்ம இந்த முறை அப்புறம் அது பல நேரங்கள்ல யூகங்கள் சரியாகவும் இருக்கும், பல நேரங்கள்ல தவறுதலாகவும் இருக்கும். ஆனா ஒரே விஷயத்தை நீங்க பாத்துட்டீங்கன்னா சௌமியா அன்புமணி அவர்களை நிற்க வைக்க கூடாது என்றுதான் எல்லாருமே ஒரு வேட்பாளர் அறிவிச்சாங்க. அது அறிவிச்ச பிறகு நடந்த விவாதத்தின் போதுதான் இவங்களை நிக்க வச்சா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நாங்க வேட்பாளர் எல்லாம் மாத்தின சூழ்நிலை எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தீங்க நீங்க. நாங்க ஒன்னும் எடுத்த உடனே சௌமியா அன்புமணி அவர்களை கொண்டு நிறுத்திடல. உட்கட்சியில 1000 விஷயங்கள் இன்சைட் வால்ஸ் நடக்கத்தான் செய்யும். அதெல்லாம் பகிரங்கமா வெளியில பேசுறது என்பது சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. ஆனா அவர் சொல்ற விஷயங்கள் ஒருபோதும் கடலூர் தொகுதியை பொறுத்தவரை நடைபெறவே இல்லை. இவ்வளவு சொல்றவர் கடலூர் தொகுதியில நாங்க யாரெல்லாம் வேட்பாளர் என்று கூப்பிட்டு பேசணும்ன்றதை சொன்னார்னாலும் இன்னும் மகிழ்ச்சியா தான் இருக்கும். ஏன்னா அங்க லோக்கல் பொறுப்பாளர்களுக்கு தெரியும், அங்க உழைச்சவர்களுக்கு தெரியும் கடலூர் தொகுதியில யாரெல்லாம் நாங்க நிக்க வைக்கலான்ற யோசிச்சதெல்லாம் மருத்துவர் ஐயா அவர்கள் இருக்க ரொம்ப தெளிவாகவே இருப்பார். அதையும் தாண்டி இந்த விக்கிரவாண்டி கொண்டு வர முயற்சித்தாங்கன்றார் அவரு. அப்படி ஒரு ஆலோசனை நடத்தப்பட்டது. எனக்கே தெரியல விஷ்ணு பிரசாத் அங்க வருவார்னு எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? அதான் விஷ்ணு பிரசாத் அங்க நிப்பாருன்றது எங்களுக்கு எப்படி தெரியும்? அவர் வந்த பிறகு நிறுத்துறேன். அவர் வர்றதுக்கு முன்னாடியே தானே நாங்க வேட்பாளர் அறிவிச்சோம். அவருக்கு நீங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்கறதுல அவருடைய இதை பொறுத்தவரை எல்லாம் நம்ம பேசணும்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்தவரை நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு தேர்தலையும் ஒரு விதமான வாக்கு போலிங் என்பது நடைபெறும் மக்களுடைய சிந்தனை. அதனாலதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், மக்களிடம் எங்க பிரச்சனையை கொண்டு போய் சேர்ப்போம். ஏதோ இப்ப நடைபெறுகின்ற திமுக ஆட்சியில மக்கள் விரோதமான செயல்கள் எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லாட்சி நடக்குது, 90% நிறைவேற்றிட்டாங்க. புரியல எனக்கு ஒண்ணுமே. என்ன 90% நிறைவேற்றிட்டாங்க? போன தேர்தலை பொறுத்தவரை மோடிக்கு எதிர்ப்பான பேச்சை தவிர வேற என்ன பேச்சு அங்க நீங்க பிரச்சாரத்துல கொண்டு போய் சேர்த்தீங்க? மோடி வந்துருவாரு, மோடி வந்தா சிறுபான்மையோட ஓட்டு உங்களை வெளியில அனுப்பிச்சிடுவாங்க, முஸ்லீம் எல்லாம் கொண்டு போயிடுவாங்க. கணேஷ், அதாவது திமுக அதிமுகவும் சரி பாஜகவும் சரி இங்க தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி பற்றி தான் தங்களுடைய பரப்புரையை மையமா வச்சாங்க. அதிமுக கேட்ட போது கூட இங்க நடக்கக்கூடிய ஆட்சி தாங்க எங்களுக்கு நாங்க பார்க்கணும், தேசிய கட்சிகளை கணக்கில் எடுக்கலன்னு சொன்னாங்க. அப்ப அதை மீறி நாங்கள் வென்றிருக்கிறோம்னா மக்கள் ஆதரவு இருக்கு, 3 ஆண்டு கால ஆட்சிக்கான ஆதரவுங்கிறார் அவரு. இதே தானே கடந்த தேர்தல். அதுதான் சொல்றீங்களா, ஒரு தேர்தலையும் மாறும்னு நாங்க சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னீங்கன்னா 2014 திமுக மேல ஒண்ணுமே கிடையாது. அடுத்த 2014 தேர்தலுக்கு பிறகு 16 சட்டமன்ற தேர்தலில் திமுக எத்தனையோ இடம் எம்எல்ஏ எலெக்ஷன் ஜெயிச்சாங்க, ஆனா ஆட்சி பிடிக்க முடியல. அப்ப என்ன மாறிடுச்சா? அடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அதிகமாக பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்த இடத்துல எடப்பாடி அவர்கள் என்ன விழுந்துட்டாரா? இல்ல ஒரு தேர்தலில் மாறும். அடுத்த வந்த 2021 தேர்தலில் அண்ணா திமுக கூட்டணி எவ்வளவு பெரிய வெற்றி பெற்றாங்க? ஒன்னும் சரிஞ்சிடலையே. நீங்க திரு ரவீந்திரன் துரைசாமி ஒரு விஷயத்தை வைக்கிறார் சார். இன்னைக்கு களம் இங்க ஒரு பக்கம் பர்சனாலிட்டிஸா தான் மாறிடுச்சு. கட்சி ஒரு பக்கம் இருக்கு, அமைப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா தலைவர்களை மையப்படுத்தியதுன்னு வரும்போது தமிழ்நாட்டில் இப்போ தனிப்பெரும் தலைவரா திரு மு.க. ஸ்டாலின் இருக்காருங்கிறது திரு ரவீந்திரன் துரைசாமி வைக்கிறது. எதிரில் எல்லாரும் சேர்ந்து அவர் என்ன சொல்றாரு? 2019 தேர்தல், 2021 தேர்தல், இப்ப 2024 தேர்தல், இடையில இருந்து உள்ளாட்சி தேர்தல், எல்லாத்திலையுமே திமுக கூட்டணி வெற்றி, ஒரு உறுதி கூட்டணியை வச்சிருக்கிறார். இதெல்லாம் அவங்க சொல்றாங்க. அப்ப ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாறுங்கிறதே கடந்த தேர்தலில் மாறி இருக்கு. அந்த ஒரு விஷயம்
அவர் சொல்ற ஒரு விஷயம் வந்து சரியான விஷயம், நாங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் தான். என்ன ஒரு விஷயம் என்று சொன்னால், எதிரணிகள் பிரிந்திருக்கின்ற காரணத்தினால பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஓட் பர்சன்டேஜ் அவங்க வந்து ஒற்றுமையாக இன்டாக்டா நின்று அவங்க தேர்தலை சந்திக்கும் போது அவர்களுக்கு தேவையான சொற்ப வாக்குகளை வைத்து அவங்க வந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வந்து தொடர்ச்சியா நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம். அவர் சொன்ன மாதிரி எதிரணிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இப்ப எப்படி மோடிக்கு எதிராக இத்தனை பெரிய கூட்டணியை அமைச்சு உங்களால ஆட்சி பிடிக்க முடியாம போச்சோ, அந்த மாதிரி ஒரு வலுவான கூட்டணியை வந்து தமிழ்நாட்டுல யாருக்கு சொல்றீங்க? திரு மோடி அவர்களுக்கு பாஜகவுக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல தானே? அந்த கூட்டணி நீங்க ஜெயிச்சாங்களா இல்லையா? மூன்றாவது முறை வந்து நின்னுதா இல்லையா? மூன்றாவது முறை தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைச்சாங்களா இல்லையா? அமைச்சிட்டாங்கல்ல. தமிழ்நாட்டுடைய ரெப்ரசன்டேஷன் இல்லாமலே ஆட்சி அமைக்கிறாங்கல்ல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40 ஒரே ஒரு ரெப்ரசன்டேஷன் கூட இல்லாம இன்னைக்கு ஆட்சி அமைக்க முடியுது இல்ல அவங்களால? என்ன நடந்து போச்சு மாற்றம்? ஒண்ணுமே நடக்கலையே, ஒரு மாற்றமும் நடக்கவில்லையே. என்னெல்லாம் இன்னைக்கு மாற்றுவோம்னு சொன்னாங்க, ஆனா கான்ஸ்டிடியூஷன் இன்னைக்கு முதல்ல கான்ஸ்டிடியூஷன்ல இருந்தா தொடங்குறாங்க. பல மாற்றங்களுக்கு விதை இங்க இருந்து தான் அப்படின்னு இவங்க கிளைம் பண்றாங்க, திமுக சொல்றாங்க. ஆட்சியை பொறுத்தவரை அது பாஜகவுடைய ஆட்சி. அவங்க எப்படி செயல்பட போறாங்கன்றது நம்ம பார்க்க தான் போறோம். அவங்க மாறுறாங்களா, கான்ஸ்டிடியூஷன் மாத்துறாங்களா, சிஏஏ கொண்டு வராங்களா, எல்லா விக்கிரவாண்டி அப்படிங்கிறது சட்டமன்றம், மாநில தேர்தல், விக்கிரவாண்டி மட்டும் இல்ல, அடுத்த 26ல நீங்க எதிர்பார்ப்பது மாறும் நான் சொல்றேன். ஏன்னு சொன்னா இந்த அணி பல இடத்துல வந்திருக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி பல இடத்துல முந்தி வந்திருக்கிறாங்க. நீங்க அதிமுகவை பொறுத்தவரை நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நான் கேட்கறது முதல் இடம். அவர் கணக்கு சொல்றார், 221 இடங்கள்ல திமுக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது அப்படிங்கிறார். 234 221 நாங்கள் முன்னிலை வகிக்கக்கூடியது 3 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகுன்னு ஒரு கணக்கு சொல்றாரு. அததான் சார் நாங்களும் சொல்றேன். வளர்ச்சி வந்து ஒரு இதுல மாறும். விக்கிரவாண்டியா எடுத்துட்டு போங்களேன். நீங்க போன தேர்தலில் வெறும் மோடியை மட்டும்தான் பூச்சாண்டியா காமிச்சு நம்ம தேர்தலை சந்திச்சோம். அதர் மக்கள் வந்து மத்திய அரசாங்க தேர்தல் மூன்றாவது முறையாக மோடி அவர்களை கொண்டு வருவதற்கான எதிர்பார்த்த அந்த அலை வந்து இந்தியா முழுவதுமே இல்லாம போனது. இங்க நான் முடிச்சிடறேன். அதுதான் இங்க நான் வந்து சட்டமன்ற தேர்தல்னு சொல்லும் பொழுது ஆன்டி இன்கம்பன்சி தானாக இருக்கும். மக்கள் நல திட்டங்கள் எல்லாம் இவங்க கொண்டு சேர்க்கவில்லை. உதாரணத்துக்கு விக்கிரவாண்டி எடுத்துக்கிட்டீங்கன்னாலே நீங்க செய்து கொடுத்த சத்தியங்களையே இங்க வந்து நீங்க நிறைவேற்றாம இருக்கிறீங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னா 10.5% இடஒதுக்கீடு கேட்பதற்கு முன்னாடி இதே தேர்தல்ல நீங்க வந்து சத்தியம் பண்ணீங்க. அந்த இடத்துல நாங்க ஆட்சிக்கு வந்த 15% அந்த வன்னிய மக்களுக்கு கொடுப்போம். இன்னைக்கு கொடுக்கல, ஏமாற்றி இருக்கிறீர்கள். அடுத்தபடி தான் நீட் தேர்வு ரத்துன்னு சொன்னீங்க, நடக்கல. நகைக்கடன் தள்ளுபடின்னு சொன்னீங்க, நடக்கல. விவசாய கடன் தள்ளுபடின்னு சொன்னீங்க, நடக்கல. கூட்டுறவு கடன் எல்லாருக்கும் தள்ளுபடின்னு சொன்னீங்க, நடக்கல. பல விஷயங்கள் இருக்கு, 1-2 இல்ல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல கஞ்சா புழக்கங்கள் எவ்வளவு அதிகமா இருக்கு, ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்கன்றது உட்பட அத்தனை பேரும் அனுபவிச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சிறப்பாக செயல்படுகிறது. ஒரு வெற்றி இன்றைக்கு மோடிக்கு எதிராக நீங்க கட்டமைச்சீங்க, அது மாறும். ஒரு கட்டத்துல மாறும். செயல்பாடு மூலமாக நீங்க சொல்றீங்க. சூர்யா என்ன சொல்றாரு, திமுகவை பூச்சாண்டியா காமிச்சுதான் நீங்க 2 பேருமே பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணி தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டுச்சு. ஆனா மக்கள் எங்களை ஆதரிச்சிருக்கிறாங்கன்னா அந்த பூச்சாண்டி எல்லாம் எடுபடாது அப்படிங்கிறாரு சூர்யா. அதுதான் இது மத்திய அரசாங்கத்துக்கான தேர்தல்னு வரும்போது நாங்க தோல்வியதான் தழுவி இருக்கிறோம். நாங்க தோத்துட்டோம் தான் ஒத்துக்கிறோம்ல, நாங்க ஜெயிச்சுட்டோம் சொல்லல. ஆனா மறுபடியும் நீங்க தோப்பீங்கன்னா நாங்க நீங்க எதிர்பார்த்ததோட வளர்ச்சியை கண்டிருக்கிறோமா இல்லையா? இருபெரும் கட்சிகள் இல்லாம ஒரு அணி அமைக்கப்பட்டு இந்த அணி வந்து ஒன்னும் செல்லுபடி ஆகாது, செல்லவே செல்லாதுன்ற அணி வளர்ந்து இருக்கிறாங்களா? அதிமுக இருந்தாங்க சார், அதிமுக இருந்தாங்க சார், அதிமுக இருந்தாங்க சார். அதுல 2014 தேமுதிக வலுவாக இருந்தாங்க. இல்லாமல் 19 தேமுதிக இருந்தாங்க. அன்னைக்கு தேமுதிக இருந்தாங்க, தேமுதிக வலுவாக இருந்தாங்க, எதிர்கட்சியா இருந்தாங்க தமிழ்நாட்டுல. அதையும் தாண்டி அன்னைக்கு கூட நாங்க பல இடத்துல 2வது இடம் எல்லாம் வரல, இன்னைக்கு 2வது இடம் வந்திருக்கிறோம். அப்போ எங்களுடைய வளர்ச்சி என்பது இதோட பெர்ஃபார்மன்ஸ் என்பது எங்கேயும் குறைஞ்சிடலையே. அப்ப அடுத்த தேர்தல் மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி சார் சொல்ற மாதிரி நாம் தமிழர் கட்சி ஆரம்பத்துல இருந்து தானே வந்தாங்க. 1%, 3%, 4%, இன்னைக்கு 8% வளர்ச்சி என்பது ஒரு தேர்தல்ல வரும் இல்லையா? தொடர்ந்து வளர்ச்சியில தான் இருக்கு. கண்டிப்பாக நிச்சயமாக. அப்ப இப்ப நாங்க வளர்ச்சியில தான் இருக்கிறோம். அடுத்த கட்டம் அதுக்கு இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அடுத்த ஒரு கட்டம். அடுத்த 2026 வரும்போது நாங்க டிசைடிங் ஆன இடத்துலயே நாங்க இருப்போம் தான் நாங்க சொல்றோம். ஓகே, நான் பேசுறேன் குபேந்திரன்.